Oh, look. It looks like real on phone. எனக்கு விக்கல் இருக்குது. ஸோ ஹாக்கர்ஸ்க்கு வெளியே Hi and welcome to Shubasworld. நாங்கள் சார்லட் நார்த் கேரோலைனாக்கு ஒரு ஃபியூ டேஸ் ட்ரிப் போயிருந்தோம். அதை பற்றி தான் இந்த vlogல பார்க்க போகிறீங்க. இங்கே பார்த்துட்ருக்கிறது நியூயார்க்கோட ஏரியல் வியூ. கொஞ்ச நேரத்தில் நியூயார்க்கில் லேண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் எங்களோட டிரான்சிட், டொரண்டோ டு நியூயார்க் அண்ட் நியூயார்க் டு சார்லட். எங்கடா லேண்ட் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி இருந்தது. ஒரு வழியாக லேண்ட் வந்துடுச்சு. ஏதோ நியூயார்க்கில் இருந்து சார்லட்டோட ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயாச்சு. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்க்ரீனில் சார்லட் ஓட ஏரியல் வியூ. எனக்கு பர்சனலாக இந்த மாதிரி பேர்ட்ஸ் ஐ வியூ வந்து சலிக்கிறதே கிடையாது. ஆல்ரைட், ஹோட்டல் ரூம்க்கு வந்தாச்சு. நாங்கள் அப் டவுன் சார்லட்டில் ஹில்டனில் ஸ்டே பண்ணியிருந்தோம். அண்ட் ஒரு பியூட்டிஃபுல் வியூ இருந்தது அந்த ஹோட்டல் விண்டோலேருந்து. அப் டவுன்னு சொல்லும்போது இந்த மாடர்ன் சிட்டி சென்டரை தான் அப் டவுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறையா நியூ டெவலப்மெண்ட்ஸ் அது மாதிரி பார்க்க முடியும். கீழே ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு குட்டி ரூம் டூர். வந்த உடனே லெஃப்ட் சைடில் ஒரு கிளாசெட் இருக்குது, ரைட் சைடில் வாஷ்ரூம். ரூமோட டூர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போதே நான் டே 1ஓட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்கிறேன். நாங்கள் ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டை மீட் பண்ணோம் இங்கே. அண்ட் தட் வாஸ் ஜஸ்ட் ஸோ அமேசிங். ஃபேமிலியை விட க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்க. அண்ட் அவ்வளோ நிறைவாக இருந்தது ஃபஸ்ட்டு டே. இன்னும் கொஞ்சம் டைம் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற ஃபீலிங் தான் இருந்தது. நைஸ் சிட்டி, புதுசாக இருக்குது அண்ட் நல்லாவும் இருக்குது, ஸ்டைலிஷாக. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் வந்து ரெடி ஆகி வெளியே போகலான்ட்டு கிளம்பினோம். டொரண்டோவில் லிவ் பண்ணுறதாலேயோ என்னமோ எங்களுக்கு சார்லட் வந்து ரொம்ப அமைதியான ஒரு இடம் மாதிரி இருந்தது. டிஸ்கவரி பிளேஸ் சயின்ஸ் மியூசியம்க்கு வந்திருக்கோம். இது ஹோட்டலில் இருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருந்தது. இதுக்குள்ள ஐமேக்ஸ் தியேட்டர், ரெயின் ஃபாரஸ்ட், அக்வேரியம்ஸ் அண்ட் இன்டராக்டிவ் செட்டப்ஸ் நிறையா இருந்தது. ஜெல்லி ஃபிஷ் இப்படி தான் லைட்டை பாவம் தெரியும்ல, நைட்டில் தண்ணியில் ஜெல்லி ஃபிஷ் பயோலூமினசென்ட். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து இருட்டில் க்ளோ ஆகும். ஏன்னா அவங்க உடம்புல இருந்து லைட் வரும். See, நீ கால் வைக்கிற இடத்துல இருக்கிற ஃபிஷ் எல்லாம் போயிடுது. ஸோ இந்த ஓஷன்ஸ் அண்டர் வாட்டர் எக்ஸிபிட் வந்து நல்லாவே இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எவ்வளோ பெரிய கர்வ்ட் ஸ்க்ரீன் இது. ஆக்சுவலி இங்கே இப்படி உட்காந்து பார்க்கும்போது நம்ம ஒரு சப்மரீனில் ஏறி கடலுக்கு அடியில் போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. இந்த மாதிரி சில ஹேண்ட்ஸ் ஆன் ஆக்டிவிட்டீஸும் இருந்தது. நான் முன்ன சொன்ன மாதிரி எல்லா ஏஜஸ்க்கும் பண்ணுறதுக்கு ஏதாவது இருந்தது. பட் சின்ன பசங்க இருந்தால் இன்னும் என்ஜாய் பண்ணக்கூடியதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஓகே, ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள்லாம் குழந்தைங்களா மாறிட்டோம் அண்ட் அந்த ஸ்பேஸை என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஐஃபில் டவர், பிரமிட் அண்ட் இன்னும் நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த ஜெங்கா பிளாக்ஸ் மாதிரி வுடன் பீசஸ் மாத்திரம் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்க. சின்ன ஒரு அக்வேரியம் தான், ஆனால் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருந்தது, நல்லா இருந்தது. Oh wow, it's really nice. It has like polka dots. எல்லாமே அழகா இருக்கு ஆக்சுவலி. கொஞ்சம் ஷாப்பிங் பிளேசஸ் இருந்தது இந்த அப்டவுன் சார்லட் ஏரியாவில். அண்ட் ஆக்சுவலி இது உண்மையிலேயே ரொம்ப குவைட் அண்ட் பீஸ்ஃபுல் பிளேஸ் மாதிரி இருந்தது. ஹசல் அண்ட் பசில் வந்து டொரண்டோவில் கால்வாசி கூட இல்லைன்ற மாதிரி இருந்தது. பேங்க் ஆஃப் அமெரிக்கா ஃபுட்பால் ஸ்டேடியம் இது. அண்ட் இங்கே தான் கேரலைனா பேந்தர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ். இது எல்லாத்துக்கும் நடுவில் இப்படி ஒரு அழகான பார்க். மெல்லோ மஷ்ரூம்ஸ் அப்படின்ற இட்டாலியன் பிளேஸில் டின்னர் சாப்பிட்டோம். அந்த விங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் அதோட எங்கள் டே ரேப் அப் ஆகிடுச்சு. பேக் டு த ஹோட்டல் ரூம். வெல்கம் டு த நெக்ஸ்ட் டே. இப்போ நாங்கள் சவுத் எண்ட் ஆஃப் சார்லட்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இந்த அப்டவுன் ஏரியாவோட டால் பில்டிங்ஸ் எல்லாம் எங்களுக்கு பின்னாடி பார்க்கலாம். டின்னருக்கு வந்து நாங்கள் ஹாக்கர்ஸ் ஏஷியன் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனோம். நீங்களும் எங்களை மாதிரி சைனீஸ் ஃபுட் லவர் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ரொம்ப சூப்பர்பாக இருந்தது எல்லா ஐட்டம்ஸுமே. அண்ட் டின்னருக்கு அப்புறம் ஆஃப்கோர்ஸ் ஸோ ஹாக்கர்ஸ்க்கு வெளியவே ஜெனிஸ் ஐஸ்கிரீம் வச்சுட்டாங்க. நாங்கள் டெசர்ட்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுற ஆளுங்க. ஸோ ரைட் அவுட் சைட் ஹாக்கர்ஸ் இந்த ஜென்னிஸ் ஐஸ்கிரீம் இருந்தது. ஹாக்கர்ஸ்க்கு வெளியே ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் கிடச்சிது. அண்ட் இது வந்து எப்போவுமே அவைலபிளாக இல்லாமலே போயிட்டு இருந்தது. ஸோ சான்ஸ் கிடச்ச உடனே அதை ட்ரை பண்ணி பார்த்தோம். இட் வாஸ் ரியலி ஃபன் அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே ரைட் பண்ண முடியுது அதில். ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தான் கிடச்சிது. அதனால் மற்றவங்க எல்லாரும் நடந்துட்டு அண்ட் நாங்கள் மாற்றி மாற்றி டர்ன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வச்சு. But be careful, okay? Last day in Charlotte. சாரி அபவுட் த ஷேக்கி கேமரா. ஆக்சுவலி இது ஹோட்டல்லேருந்து வெளியே போக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். பட் நடந்துகிட்டே எடுத்துகிட்டு இருக்கதால இவ்வளோ ஷேக்கி வீடியோவாக இருக்குது. Is that a train? There is no train? ஹில்டன் ஹோட்டலுக்கு பின்னாடியே இந்த ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது. அண்ட் அதுக்கு நெக்ஸ்ட் பிளாக்ல கன்வென்ஷன் சென்டர் இருக்குது. ஏதோ இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் ஸ்ட்ரீட் ஆர்ட் ரொம்ப அழகாக இருந்தது. சார்லட் கன்வென்ஷன் சென்டர் இது ஒரு பெரிய ஸ்பேஸ். சார்லட் கன்வென்ஷன் சென்டருக்கு பக்கத்திலேயே இதே அப்டவுன் சார்லட் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பாக்கெட் பார்க் தான் இது. இது பேர் த கிரீன். ஒரு பேப்பர் வந்து அப்படியே ஃபோல்ட் ஆகி இருக்கிற மாதிரி ஒரு ஆர்ட். சுற்றியும் பெரிய பில்டிங்ஸ்க்கு நடுவில் இந்த கமர்ஷியல் ஏரியாவில் ஒரு சின்ன பார்க். அதனால தான் இதை வந்து பாக்கெட் பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அது the place in Canada. Oh, the great. Yeah, it's like cushion, sofa cushion இருக்கு. குட்டி குட்டி
குட்டி மொசைக் வச்சு இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஹோல் சிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்ட் ஒர்க் எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது அண்ட் ரொம்ப க்யூட்டாகவும் இருந்ததுன்னு சொல்லலாம். Life is mostly froth and bubble. Two things stand like stone. ஸோ இது பார்க்கோட அதர் எண்ட் 2 ஸ்ட்ரீட்ஸ்க்கும் நடுவுலையே பார்க் முடிஞ்சிருது. இந்த அதர் எண்டில் வந்து மியூசியம், மின்ட் மியூசியம்னு சொல்கிறாங்க, தியேட்டர் இதெல்லாம் இருக்குது. இந்தியன் ஃபுட்க்கு கிரேவிங் வந்துடுச்சு. ஸோ நாங்கள் இந்த டிக்கா ஷாக் அப்படின்னு ஒரு பிளேஸ் கண்டுபிடிச்சோம். இது மோர் லைக் ஃபாஸ்ட் ஃபுட் ஜாயிண்ட் மாதிரி தான், பட் இட் வாஸ் ப்ரிட்டி டீசென்ட். NASCAR ஹால் ஆஃப் ஃபேம் இது வந்து ஒன் ஆஃப் த அட்ராக்ஷன்ஸ் இன் சார்லட். பட் நாங்கள் வந்து இது உள்ளே போகலை. இன்ட்ரெஸ்டிங்லி என்னோட பாய்ஸ் வந்து எங்களுக்கு இது பார்க்கணுன்னு இல்லை அப்படின்ட்டாங்க, which I was surprised about. எனிவேஸ் எங்களுக்கு இது வாசலில் வந்து 4 இ-பைக்ஸ் கிடச்சிது அண்ட் ஸோ நாங்கள் அதை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம், என்ஜாய் பண்ணலாம் டவுனை அப்படின்ட்டு. பட் நான் இப்போ வார்ன் பண்ணிடுறேன், இந்த மாதிரி இ-பைக்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ நாங்கள் 4 பைக் எடுத்துகிட்டு அவ்வளோ நேரம் சுற்றினப்புறம் ஒரு பெரிய பில் கட்டணும். ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல் அபவுட் தட். அண்ட் இதோட இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். ஹோப்ஃபுல்லி இந்த விலாக் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னோட விலாக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கனடா தமிழ் விலாக் அண்ட் USA தமிழ் விலாக் அப்படின்னு 2 பிளேலிஸ்ட் இருக்குது. அதில் என்னோட எல்லா விலாக்ஸும் இருக்குது. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டில் தி எண்ட். நான் உங்களை அடுத்த விலாகில் மீட் பண்ணுறேன். பாய்.